ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பாய் கல்யாணம். அவர் பேர் வந்து இம்ரான். அவர் கல்யாணத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து புதுச்சேரி போயிட்டுருக்கோம். அவர் நண்பரோட நண்பர், எப்பவுமே நம்மளுக்கும் நண்பர் தான். அது இல்லாமல் பாய் கல்யாணம்னு சொன்னோன்னே கிளம்பிட்டேன். இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டே இருங்க, போயிட்டே இருக்கோம். கார் என்ன குலுங்குது. ஒரே ஆடுறேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, குலுங்கிட்டே இருக்குது. அப்படியே பாருங்கள், சென்னையை தாண்டினோடனே பச்சை பசேர்னு இருக்குது இடம். இந்த மாதிரிலாம் இடத்த பார்க்க முடியுமா? சென்னையை தாண்டினா தான் பார்க்க முடியும். பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். வர வழியில் நல்ல பசுமையான இடங்கள்லாம் பார்க்க வேண்டியது நல்லது தான். நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ப்ளெயினாக அழகாக இருக்குது எல்லா இடமும். இதெல்லாம் நல்ல ஒரு காட்சி தான் போகிற வழியில் பார்க்கும்போது. அதை பாருங்கள், மலை அருமையாக இருக்குது. வெயில் அடிக்குது, இருந்தாலும் வந்து இந்த மலை வழியாக போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது பிரதர்ஸ். அது உண்மை தான். நல்ல நம்ம ரோட்டில் ஹைவேஸில் போகும்போது இந்தமாரி மலை, அந்தமாரி செடிங்க. ஐயா, கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இப்போ 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். பாய் கல்யாணத்துக்கு போகிறதுக்காட்டியும் நாங்கள் கிழிஞ்சிருவோம் போல இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் வெயிலில் தாங்க முடியல. இப்போ ஒரு கடையில் டீ சாப்பிட்லான்னு வந்து இறங்கியிருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி வெயில் கொளுத்துது. இதுலேயும் பாய் கல்யாணத்தை பார்த்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, நம்ம ஆள் பொங்கலை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டாப்புல, தூக்கம் வருது வேற. போயிட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து. பார்த்துப்போம், கிளம்பி போயிட்டாச்சு மாப்பிள்ள. போயிட்டே இருக்கோம், வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. கரெக்டான டைமுக்கு கல்யாணத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறோம். வாங்க பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு வழியாக நம்ம நண்பர் கல்யாணத்துக்கு வந்துட்டோம். கல்யாணத்தையும் பார்த்துட்டோம் ஒரு வழியாக. கரெக்டாக கல்யாணம் நடக்கும் போதே நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. அதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்கள வந்து கல்யாணம் முடிஞ்சவொன்னே வந்து எல்லாரும் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டி பிடிச்சி அவங்கள வந்து இது பண்ணுவோம். நம்மளும் பண்ணோம். அவருக்கு இனிப்பு கொடுத்துட்டு அவரை நம்மளும் ஆற தழுவணும். நம்ம நண்பராச்சே, நல்லபடியாக அவர் வாழ்க்கை அமையணும்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படியே பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலான்னு. பாண்டிச்சேரியில் இருந்த அந்த பீரங்கிலாம் பாருங்கள், பழைய பீரங்கி மாரி இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் ரொம்ப ஃப்ரெஞ்ச் கல்ச்சரில் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் வராங்க. சென்னையிலேருந்தே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு. நல்ல அருமையான இடம் பாண்டிச்சேரி. அந்த டிசைன்ஸ், அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சை தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச். புதுச்சேரியில் இந்த பாருங்கள், காந்தி சிலையாண்ட வந்திருக்கோம். காந்தி தெரிகிறாரா பாருங்க, காந்தி சிலை வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம நண்பரோட ஃப்ரெண்டு பாய் கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பர்சனலாக வந்து அப்படியே வரும்போது பாண்டிச்சேரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வரும்போது இதோ பீச் வந்திருக்கோம். இந்த பாண்டிச்சேரியில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட். அதேமாரி இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டேன். இங்கே இந்த கவர்மெண்ட் ஆவின் மாரி வந்து இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து விற்கிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் 60 rupees தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ், நிறைய 4 ஃப்ளேவர்ஸ், கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே போட்டு இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதேமாரி தமிழ்நாட்டில் இருக்க ஆவின்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து விற்றோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கும். இது இங்கே நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோடு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பீச்சை பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், இந்த வெயிலே தெரியல அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டில். இந்த ஐஸ்கிரீம் ஆனால் தமிழ்நாட்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அந்த ஐஸ்கிரீமை. ஏன்னா இது பாண்டிச்சேரி, அதை எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா வந்து கரைஞ்சிரும்ன்றதுனால நான் வாங்கிட்டு வரல. தெரியுதாங்க பீச் எப்படி இருக்குது? பீச் பாண்டிச்சேரியில் பீச் சூப்பராக இருக்குது. சரியான ஆளை. இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பீச்சை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் யாருமே குளிக்கலை. இதில் ஃபுல்லாக பாறையாக இருக்குது.
இதில் எல்லோரும் வந்து வேடிக்கை பார்க்க தான் வராங்க. நம்ம மெரினா மாரி கிடையாது, இது குளிக்கிறதுலாம் முடியாது. ஏன்னா இது வந்து பாறையில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பப்ளிக் யாருமே குளிக்க முடியாத மாரி தான் இருக்குது. சும்மா ஷோகேஸ் மாரி பார்த்துக்கலாம் வந்து இந்த பீச்சை, அந்த காற்றை ரசிக்கலாம். எனக்கு அதுதான் ஒரு மாரி ஆகிடுச்சு, வந்தோம் குளிக்க முடியாமல் போயிடுச்சுன்ற மாரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்து இந்த அழகை மட்டும் ரசிச்சுட்டு, இந்த இயற்கை அழகை மட்டும் ரசிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பிடலான்ற மாரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஒரு பாலம் வேறு போயிட்டுருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம மெரினாவை விட இந்த கலர் லைட்ஸ் அதிகமாக இருக்குது. மெரினாவை விட கொஞ்சம் அப்படியே பளிச்சுன்னு ஒரு நாள் வாட்ரு வந்து கிளியரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து புதுச்சேரி சட்டசபை. பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் திருப்பி. அப்புறம்